ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ என்ன ஜேசிபி மண் எடுத்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்குறீங்களா? ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடு வந்துட்டு கட்டிகிட்ருக்கோம். ஸோ 15 இயர்ஸ் தென் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிசிசி ஒர்க்கு முடிச்சுட்டு காங்கிரீட்டை கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு பில்லர் கவரிங் போட்டு அதுக்கும் காங்கிரீட் கொட்டிட்டாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம க்யூரிங் பண்ணியாச்சு. க்யூரிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 to 5 days தென் நெக்ஸ்ட்டு மண் வந்துட்டு ஃபில் பண்ணுறாங்க அந்த குழியில். ஸோ 5 feet வந்து குழி எடுத்தாங்க. ஸோ அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு போகணும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து குழியை ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம சைட்டில் எடுத்த மண்ணை தான் அப்படியே எடுத்து அதிலே வந்துட்டு போடுறாங்க. ஸோ இது போரு வந்து நம்மளுக்கு 74 feet தான் தண்ணி கிடச்சிது நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இறக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மண்ணும் கல்லுமா வருது, வெறும் பெரிய பெரிய கல்லாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வேணான்னு சொல்லிவிட்டு 74 feetலே போர் வந்து நிப்பாட்டியாச்சு. ஸோ அதுதான் ஈசானி மூலையில் தான் நம்ம போர் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். 12 பில்லருக்குமே மண் வந்து தள்ளி விட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இந்த நெக்ஸ்ட்டு ப்ராசஸை தண்ணி விட்டு நல்லா கூராகிட்டு விடுவாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு வரும். ஸோ பார்க்கலாம். ஸோ எனக்குலாம் அன்றைக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஸோ நம்மளா வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட தயவும் இல்லாமல் இருக்கிற லேண்டை வந்துட்டு விற்றுட்டு தாங்க நாங்கள் அந்த ப்ராசஸ் வந்துட்டு பண்ணுறோம். கையில் வந்துட்டு காசும் எதுவும் சேமிக்க வைக்கிறதுக்கு வழியும் இல்லை. ஸோ நம்ம ரெண்டல் ஹவுஸ் வாடகை வீட்டில் தான் வந்து இருக்கிறோம். நம்மளுக்கு எந்த ஒரு சோர்ஸும் வருமானத்துக்கு வழியும் இல்லை. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு சரி இருக்கிறத வச்சுட்டு கொஞ்சம் நிலத்தை விற்றுட்டு தான் பண்ணுறோம். ஸோ இருக்கிற நிலம் எல்லாத்தையுமே கொஞ்சம் தான் நிலமே இருந்தது, 1 ஏக்கர் தான் நிலம் இருந்தது. அதுவுமே ஃபுல்லாக எல்லாத்தையும் விற்றுட்டு தான் அந்த இதுவே நாங்கள் வந்துட்டு பண்ணுறோம். இதுக்கு மேற்பட்ட நிலமும் கிடையாது. வருமானத்துக்கு உண்டான சோர்ஸ் வந்து என்னான்னு சொல்லிட்டு வழி தேடணும். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த ஒர்க் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கடவுள் தான் எனக்கு வழிகாட்டணும் ஒன்று ஒன்றா. ஆனால் பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அமௌண்ட் எடுக்கணுமோ அப்படிங்கிறபோது ரொம்ப அப்படியே அடி வயிறுலாம் ரொம்ப கலங்கலாக இருக்குது. வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், எப்படி பணத்தை ரெடி பண்ண போகிறேன், எங்கே பணத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை எங்கே பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பக்கம் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பக்குன்ட்டு இருக்குது. தினமும் வந்து ஒரு நாள் தவறாமல் எப்படி முடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மண் நிறவிட்டு அன்றைக்கி கரண்ட்டு வர இல்லைங்க. வந்துட்டு ஒரு 2 days முன்னாடி வந்து கரண்ட்டும் வரல. கரண்ட்டும் கட் பண்ணி விட்டுட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. என்னடா நம்மளே பார்த்து கட்டிகிட்ருக்குறோம், வந்துட்டு இதில் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மண் கொட்டி அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்துட்டு விடவே இல்லை. தென் நெக்ஸ்ட் டே தான் நைட்டு தான் கரண்ட்டு வந்துச்சு. அப்போ நைட்டு ஃபுல்லாக நாங்கள் 12 o'clock 1 o'clock வரைக்கும் நான் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் வந்து. சரி வேறு வழி இல்லை, சப்போஸ் கரண்ட்டு நின்றுச்சுன்னு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் 12 o'clock தண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வந்தோம். ஸோ காலையில் போய் விட்டோம், அதுக்குள்ளே கரண்ட்டு கட் ஆகி போச்சு. வந்து இதில் எவ்வளோ பெரிய தலைவலி பிரச்சனை வந்து தெரியுங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட்